கோவர்ட் நார்சிசிஸ்ட பத்தி சொல்லுங்க. அச்சச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. இவங்களை ஒன்லைன்ல டிஸ்கிரைப் பண்ணோம்னா இவங்களை கூட இருந்து குழி பறிக்கிறோம்னு சொல்லலாம். வெல்கம் பேக் டு டாக்ஸிக் டாக்ஸி சீரிஸ் பார்ட் 5. இந்த சீரிஸ்ல டாக்ஸிக் பீப்பிள்ஸ் யூஸ் பண்ண மைண்ட் கேம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5 signs of covert narcissist. சைன் நம்பர் 1, தி எக்ஸைட்மெண்ட் கில்லர். நீங்க ஒரு விஷயத்த சந்தோஷமா கூட சொல்ல போவீங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஏன்டா அவங்க கிட்ட சொன்னோன்னு யோசிப்பீங்க. மச்சி எனக்கு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருச்சுடா, சூப்பர் மச்சி, கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். அதே மச்சி எனக்கு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருச்சுடா, சூப்பர்டா, கங்க்ராச்சுலேஷன். பட் அந்த கம்பெனில ஒர்க் ப்ரெஷர் ஹெவியா இருக்குமா, சேலரியும் கம்மின்னு கேள்விப்பட்டா பாத்துருங்க. சோ நெக்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க கண்டினியூஸா உங்க குட் நியூஸ்ல இருக்கிற பேட் ஆங்கிள் மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது ஆக்சிடென்ட் இல்ல. சைன் நம்பர் 2, த பேக் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட். வஞ்ச புகழ்ச்சி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாராட்டுவான், சைலண்டா கூடவே இன்சல்ட் பண்ணுவான். மச்சி ஜிம்முக்கு போற போல பாட்டிலாம் ஃபிட்டா இருக்கு. ஆமா மச்சி. என்ன புரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ற? எனக்கு தெரியாம வருது ப்ரோ இப்போ. சைன் நம்பர் 3, ரியாலிட்டி செக் ட்ராப். இதான் இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸான சைன். பிகாஸ் அவங்க உங்களை கேர் பண்ற மாதிரி காட்டிப்பாங்க. பட் நீங்க ஏதோ நியூ ஐடியாவோ இல்லைன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா மச்சி லாஸ் ஆயிட்டா என்ன பண்ணுவ, யோசிச்சு தான் பண்றியா, இந்த மாதிரி பேசியே நம்ம ஐடியாவே நம்ம டவுட் பண்ண வச்சிருவான். சைன் நம்பர் 4, த ஷேடோ காம்படிட்டர். நீங்க பண்றது எல்லாமே அவனும் பண்ணுவான். நீங்க ஒரு சட்டை எடுக்கிறீங்களா, அதே மாதிரி அவங்களோட சட்டை எடுப்பாங்க. நீங்க ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களா, அதே மாதிரி அவங்களோட கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அதே மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க. பட் உங்களை பார்த்து தான் பண்ணுன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. இதுல ஒரு கேஸ் சீனரியோ என்னன்னா, நீங்க ஒரு ஐடியா பற்றி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு வச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு முன்னாடி அவங்க பண்ணிட்டு உங்ககிட்டே வந்து இந்த ஐடியா நீங்க நான் சொன்னேன் உனக்கு ஞாபகம் இல்ல, அதான் இப்ப வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். எப்படா உன்னால நிம்மதியா சோர்த்திங்க முடியுது? சைன் நம்பர் 5, த விக்டிம் ஃபிளிப். தான் இருக்கிறதுல மோஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனான சைன். உங்களே கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ஃபைனல் எல்லாம் தெரிய வந்து அவங்க கிட்ட போய் கேட்பீங்க, மச்சி நீ என்ன எப்பவுமே டிமோட்டிவேட் பண்றடா, என் எக்ஸைட்மெண்ட்டே கில் பண்ற, எது சொன்னாலும் அதுல நெகட்டிவிட்டி மட்டும் சொல்றடா. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா மச்சி நான் உனக்கு நல்லது நினைச்சனால தான் அதுக்கு ரிஸ்க பத்தி உங்ககிட்ட சொன்னேன். சடனா கான்வர்சேஷன் அவங்க பிஹேவியர் பத்தி இருக்காது, உங்க ரியாக்ஷனை பத்தி மாறிடும். நான் தான் ஓவரா ரியாக்ட் பண்றானா, அவன் நல்லதுதான் சொல்றானா, உங்களே யோசிக்க வச்சிருவாங்க. இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்பிள்ஸோட மைண்ட் கேம் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்ககிட்ட டவுட்டோ இல்ல கேள்வி அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வில் மேக் த வீடியோ ஃபார் யூ.